ஹாய் ஆல், நீட் சேலஞ்சிங் கொஷின் ஆஃப் த டேல ஒரு கொஷின் பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 4 காம்ப்ளெக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அதோட பிரைமரி அண்ட் செகண்டரி வேலன்சி கொடுத்துருக்காங்க காலமாக. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு அவுட்டர் அயான்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ்க்கான சார்ஜை கண்டுபிடிக்க முடியும், கரெக்டாக? ஸோ அவுட்டர் அயான்ஸ் பார்த்தீங்கன்னா குளோரின் வந்துட்டு ஒரு குளோரின் தான் இருக்குது. ஸோ இதுக்கு -1 சார்ஜ் அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு ரிவிஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ அப்போ இங்கே என்ன வரும், +1 சார்ஜ் வரும். ஓகே, அண்ட் செகண்ட் ஒனுக்கு எதுவுமே இல்லை, நியூட்ரல் தான். அண்ட் தேர்ட் ஒனுக்கு பாருங்களேன், 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஹெச்ஜி ப்ளஸ்ஸாக இருக்கவும் பாசிபிலிட்டி இருக்குது, ஹெச்ஜி 2+ஆகவும் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம அதுக்கப்புறம் வருவோம். டிக்கு பாருங்கள் 2- சார்ஜ் கொடுத்துட்டாங்க. இப்போ ஏ அண்ட் டி நமக்கு கிளியராக தெரியும் இல்லையா, சார்ஜ் காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் என்னன்னு தெரியும். ஸோ ப்ரைமரி வேலன்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, நமக்கு மெட்டலில் இருக்க அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். ஸோ இங்கே வந்து கொபால்ட் இருக்குது, இங்கே வந்துட்டு மெக்னீஷியம் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பாருங்கள், COEN ட்வைஸ் Cl2 இல்லையா. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஏ அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு ஆனியானிக் லிகண்ட் இருக்குது. ஸோ அப்போ காம்ப்ளெக்ஸ் மேலே இருக்க சார்ஜ் வந்து மெட்டலோட சார்ஜாக இருக்காது. எப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் மேலே இருக்க சார்ஜ் மெட்டலோட சார்ஜாக இருக்கும்னா, அது வந்து ஒரு நியூட்ரல் லிகண்ட் இருக்கும்போது, எல்லா லிகண்டுமே நியூட்ரல் லிகண்டாக இருக்கணும். எத்திலின் டையமின் நியூட்ரல் லிகண்ட் தான், பட் குளோரின் இஸ் நாட் நியூட்ரல் லிகண்ட். அப்போ எக்ஸ் எத்திலின் டையமின் வச்சுங்க, குளோரின் 2 குளோரின் இருக்கு, ஈச் கேரிஸ் -1 சார்ஜ். அப்போ -2 இஸ் ஈக்குவல் டு நெட் சார்ஜ் என்ன காம்ப்ளெக்ஸோடது +1. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணுங்க, 1 + 2 வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா பிரைமரி சார்ஜ் என்ன, பிரைமரி வந்துட்டு 3. ஓகே, அண்ட் செகண்டரி சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ட்வைஸ் இருக்குது. ஸோ அப்போ எத்திலின் டையமின்ல 2 டோனார் ஆட்டம்ஸ் இருக்குது, 2 எத்திலின் டையமின் இருக்குது. ஸோ 4 டோனார் ஆட்டம்ஸ் ப்ளஸ் 2 குளோரின் இருக்குது, 6. ஸோ 3,6. ஸோ 3,6 எங்கே இருக்குன்னு பாருங்கள், 3,6 ஃபர்ஸ்ட் ஒன்ல தான் இருக்குது. அப்போ டைரெக்டாக மேட்ச் பண்ணிடலாம். டி எடுத்துக்கோங்களேன், மெக்னீஷியம் EDTA காம்ப்ளெக்ஸ். ஸோ EDTA அப்படின்றது எத்திலின் டையமின் டெட்ராஅசிட்டிக் ஆசிட். ஸோ அதில் மட்டுமே வந்து 6 இது இருக்கும், டோனார் ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகே, அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்பதுக்கு முன்னாடி. ஸோ பழைய வீடியோஸும் பாருங்கள், EDTA நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு லிகண்டோட இது வந்துடும். மொத்தம் 6 டோனார் ஆட்டம்ஸ் இருக்கும், 2 நைட்ரஜன் இருக்கும், 4 ஆக்சிஜன் இருக்கும். ஓகே, அந்த ஆசிட்ல வர அந்த ஆக்சிஜன். ஸோ 6 வரும். இதுக்கு வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா EDTAக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் -4 இஸ் ஈக்குவல் டு -2. ஓகே, ஸோ இங்கே -2 இங்கே +4 வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +2. ஸோ 2,6 எங்கே இருக்குன்னு பாருங்கள். 2,6 வந்துட்டு டிக்கு வந்துட்டு 2,6 இந்த இது மேட்ச் ஆகும். 2,6 பிரைமரி வேலன்சி வந்து 2 அண்ட் செகண்டரி வேலன்சி வந்து 6 இல்லையா. ஸோ இது 2 மேட்ச் ஆகிற மாதிரி ஏக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1 இல்லையா, இது 2த்துல தான் ஏக்கு வந்து 1 இருக்குது, மிச்சம் 2த்தையுமே ஏக்கு வந்து 3 and 2 இருக்குது. ஸோ B and C பார்ப்போம். அண்ட் டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வரணும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இப்போ நான் உங்களுக்கு B and C சொல்லிடுறேன். பிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு -1 சார்ஜ் போட்டு கேல்குலேட் பண்ணுங்க, NO2க்கு -1 சார்ஜ் போட்டு கேல்குலேட் பண்ணுங்க. அமோனியா நியூட்ரல் லிகண்ட் தான், நெட் சார்ஜ் 0 இஸ் ஈக்குவல் டு 0 சொல்லி நீங்கள் போடணும். ஓகே, அதுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி செக் பண்ணால் உங்களுக்கு 4th ஒன் வரணும், இந்த 2 இது வரணும். ஓகே, அண்ட் மெர்க்யூரி பாருங்கள், மெர்க்யூரிக்கு நீங்கள் வந்து +1 ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ +1 போட்டால் உங்களுக்கு ஆன்சர் வராது, +2 போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மெர்க்யூரி +2, மெர்க்யூரி வந்து மெட்டல் இல்லையா. ஸோ அது +2 அப்படின்னா அப்போ காம்ப்ளெக்ஸ் என்னவா இருக்கும், -2. இது வந்து ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் கோபால்ட்டுக்கு கண்டுபிடிங்க. அண்ட் SCNல பார்த்தீங்கன்னா 4 இல்லையா. ஸோ வந்து செகண்டரி வேலன்சி 4 தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன்.